ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் போயம் 5 த சீக்ரெட் ஆஃப் த மிஷன் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ நீங்கள் எஸ்டிடி அண்ட் தென் டிஎன்டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போயம் 5 த சீக்ரெட் ஆஃப் த மிஷன். ரூடியார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறவங்க தான் என்னென்னா இந்த போயமோட ஆத்தர். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றின டீட்டெயில் பார்த்துடலாம். ரூடியார்ட் கிப்ளிங் இவங்க வந்து டிசம்பர் 30, 1865 பிறக்கிறாங்க. எங்கே அப்படின்னா இந்தியாவில் பாம்பேயில் பிறக்கிறாங்க. அவங்க படிப்புக்காக எங்கே போகிறாங்க, இங்கிலாந்து வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு திரும்ப என்னென்னா 1882 இந்தியாவுக்கே ரிட்டர்ன் ஆகி வந்துடுறாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா கிப்ளிங் வந்துட்டு கெரோலின் பாலிஸ்டர் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு பிராட்டில்போரோ, அதாவது வெர்மண்ட்டில் பிராட்டில்போரோ அப்படிங்கக்கூடிய பிளேஸில் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா தி ஜங்கிள் புக் அப்படிங்கக்கூடிய ஒரு புக்கை 1894, ஓகேவா, 1894 தி ஜங்கிள் புக் அப்படிங்கக்கூடிய ஒரு புக்கை எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஒர்க்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது எது அப்படின்னா தி ஜங்கிள் புக் அப்படிங்கக்கூடிய இந்த புக் தான். கிப்ளிங் வந்துட்டு 1907 நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சரில் நோபல் ப்ரைஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? 1907. 1936 இவங்க வந்துட்டு இறந்து போகிறாங்க. ஸோ இது வந்து ரூடியார்ட் கிப்ளிங் அவங்களுடைய டீட்டெயில். இப்போது நம்ம இந்த லெசனில் இந்த போயமில் கொடுத்துருக்கக்கூடிய கிளாசரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸுக்கு வந்துட்டு கேட்கக்கூடிய அந்த கிளாசரி பார்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்னாஷ் அப்படின்னா என்ன? an enclosed structure in which material is heated to very high temperature. அதாவது அடுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுப்பு மாதிரின்னு இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம ரூமை வந்துட்டு நல்லா ஹை டெம்பரேச்சர் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு என்க்ளோஸ்டு ஒரு ஸ்ட்ரக்சருடைய ஒரு இடம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபர்னஸ். அடுப்புனே சொல்லிடலாம். பட் வந்து அதை அடுப்பு மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. டெம்பரேச்சருக்காக ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் நார்மலாக ஹீட்டை வந்துட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? அடுத்ததாக ராட் அப்படின்னா என்ன? பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங் அப்படின்னு அர்த்தம். பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங் அப்படின்னா ஹேமர்னால் சுத்தியல். ஓகேவா? ஸோ அந்த சுத்தியலை வச்சு நல்லா அடித்து ஷேப் கொண்டு வர்றது, அதை வந்துட்டு ராட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக காஜ் அப்படின்னா an instrument that measures and gives a visual display of the amount, level or contents of something. அதாவது இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு நமக்கு மெஷரிங் பண்ணி அந்த டிஸ்பிளே, அதாவது இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளேல காமிக்க மாதிரியான ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வந்துட்டு நம்ம காஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தௌசண்ட் அப்படின்னா எ ஃப்ராக்ஷன் ஆஃப் 1000, அதாவது 1/1000 அப்படிங்கிறத தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹால்னா புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட் ஆர் ஃபோர்ஸ், அதாவது நல்ல எஃபர்ட் போட்டோ இல்லை நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோ ஒரு இதை நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஹால் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ரிஹெண்ட் அப்படிங்கிறது கிராஸ்ப் இல்லைனா அண்டர்ஸ்டாண்ட், அதாவது புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம காம்ப்ரிஹெண்ட்னு சொல்லலாம். வேனிஷ் அப்படின்னா டிஸ்அப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி, திடீர்னு மறைஞ்சு போகிறது, கம்ப்ளீட்டாக வந்துட்டு திடீர்னு மறைஞ்சு போகிறதா வேனிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ரைம் ஸ்கீம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ரைமிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த போயமோட லைனில் நமக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரைமிங்காக எண்டு வேர்ட்ஸ் வந்துட்டு ரைமிங்காக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிவ் ஃபர்கிவ் லை டை அப்படிங்கிறது வந்திருக்கு. ரைம் ஸ்கீம்னா நம்ம இப்படி நேம் கொடுத்து எழுதுறது. ஓகேவா? ஸோ இதில் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லிவ்வும் ஃபர்கிவும் சேமாக இருக்கனால ரைமிங்கில் ஏன்னு பேர் கொடுக்குறோம். லை டை அப்படிங்கிறது ரைமிங் வேர்டாக இருக்கனால அதுக்கு பிபின்னு பேர் கொடுக்குறோம். ஸோ நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட் ஏபி அப்படின்னு வருது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைம் அப்படிங்கிறது சேம் சவுண்டில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இமேஜரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம விஷுவலாகவோ இல்லை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்மளோட 5 சென்சஸை வந்துட்டு இன்வால்வ் பண்ணி வர்றதுன்னு சொல்லலாம். இதை வந்துட்டு இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ see, hear, count, read இது வந்து என்னென்னா நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் இமேஜரி அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் வரும். நம்மளுடைய சென்சஸை வந்துட்டு யூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே போயமோட எக்ஸாம்பிள்
லைன்ஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வி கேன் see, hear, count, read and write அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ஸ் வந்துட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு கேட்கறது பார்க்கறது இந்த மாதிரி தானே வருது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இமேஜரிக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? த டெஸ்கிரிப்ஷன் கிரியேட் எ பிக்சர் இன் த ரீடர்ஸ் மைண்ட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து என்னென்னா ஒரு டெஸ்கிரிப்ஷனை ஒரு வாசிக்கிறவங்க வந்துட்டு ஒரு டெஸ்கிரிப்ஷனை வாசிக்கும் போது அந்த டெஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது பிக்சராக என்னென்னா நம்ம வாசிக்கிறவங்களுடைய மைண்டில் வந்துட்டு நிற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு விஷுவலாக வந்துட்டு வருது. ஓகேவா? ஸோ வாசிக்கிறோம், அதை ஒரு விஷுவலாக நம்ம பிரெயின் வந்து இதாகிறனால நம்மளுக்கு இது வந்துட்டு இமேஜரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்லாம் என்னென்னா ஒரு நான் லிவிங் திங்ஸை லிவிங் திங்ஸாக நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணி பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இமேஜின் இல்லை, நான் லிவிங் திங்ஸை லிவிங் திங்ஸாக நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹியூமனாக இருக்கிறவங்க நம்ம வந்துட்டு எதனாலும் புல் பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம், தூக்குவோம், ஓட்டுவோம், ட்ரைவ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். இங்கே மிஷின்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா நாங்களும் புல் பண்ணுவோம், ஹால் பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம், எல்லாமே சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஒரு மிஷினை ஹியூமனோட ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு வைக்கிறாங்க. மிஷின்ங்கிறது நான் லிவிங் திங்ஸ், ஆனால் நம்ம ஹியூமனோட ஆட்ரிபியூட்டில் வைக்கிறாங்கல்ல. ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக ஹைப்பர் போலே அப்படின்னா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்கிறது. ஓகேவா? நார்மலாக நடக்கிறத மிகைப்படுத்தி சொல்கிறது தான் ஹைப்பர் போலே. அதை தான் யூஸிங் எக்ஸ் அக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மிகைப்படுத்தி கூறுதல். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we are greater than the peoples and the kings, we will serve you 4 and 24 hours a day அப்படின்னு சொல்லி இது போயமில் உள்ள லைன்ஸ் தான். அதாவது என்ன சொல்லுதுன்னா மிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு பீப்புள்ஸை விட கிங்ஸை விட அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா? பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லுது. நாங்கள் வந்து உங்களுக்காக 24 மணி நேரமும் ஒரு நாளில் 24 மணி நேரமும் சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி மிகைப்படுத்தி அதை தன்னைத்தானே மிகைப்படுத்தி சொல்லிக்குதுல, அதனால இதை நம்ம ஹைப்பர் போலே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக அசோனன்ஸ் அப்படிங்கிறது ரெப்படிஷன் ஆஃப் 2 or more வவல் சவுண்ட்ஸ். ஸோ வவல் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வவல் அப்படிங்கும்போது நம்ம AEIOUன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா வேர்ட்ஸும் சேமாக இருக்கிறதெல்லாம் நம்ம அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் ஆர் ஆல் வி ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஆர், ஆல், ஆஸ்க் இது எல்லாமே நமக்கு என்னவா வரும் அப்படின்னா அசோனன்ஸாக வரும். ஓகேவா? அடுத்ததாக நமக்கு சிமிலி அப்படிங்கிறது 2 திங்ஸை லைக் அஸ் யூஸ் பண்ணி, அதாவது டைரக்ட் கம்பேரிஷன் பண்ணோம் அப்படின்னா அதை சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து கிரேட்டர் தென் த பீப்புள் ஆஃப் த கிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எப்படி சிமிலி, அதாவது லைக் அஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. லைன்ஸை ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பேரிஷன் நமக்கு டேரெக்டாகவே தெரியும். இங்கே மிஷின்ஸ் என்ன சொல்லுதுன்னா கிரேட்டர் தென் த பீப்புள் ஆஃப் த கிங்ஸ், அதாவது மக்கள் இருக்காங்கல்ல, மக்களுடைய அந்த கிங் இருக்காங்கல்ல, ஸோ கிங்கை விட நாங்கள் வந்துட்டு பெருசுன்னு சொல்லி அது விட வந்து டேரெக்டாக என்ன பண்ணுது அந்த கிங்கோட கம்பேர் பண்ணுது மிஷின் வந்துட்டு. ஸோ அதனால் நம்ம இது சிமிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டேரக்ட் கம்பேரிசனாலே சிமிலி. ஓகேவா? இன்டேரக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் அது வந்து என்ன வரும், மெட்டாஃபரில் வந்துட்டு வரும். அடுத்ததாக வந்துட்டு கனோட்டேஷன் அப்படின்னா என்ன, சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸ், அதாவது அது என்ன சொல்ல வருதோ அதுக்கு மேலே கிட்டத்தட்ட வந்துட்டு ஹைப்பர் போலே மாதிரி தான் வரும். வாட் இட் சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸ், கிட்டத்தட்ட அந்த ஹைப்பர் போலே வரலாம், மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், தோ ஆர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ், அதாவது அந்த மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மிஷின்ஸ் விடக்கூடிய அந்த புகைனால நம்மளுடைய அந்த அதாவது சொர்க்கமே என்னென்னா நம்ம கண்ணிலேருந்து மறையுமா அந்த அளவுக்கு வந்துட்டு மிஷின்ஸ் புகை விடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மிஷின் வந்துட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸ் கனோட்டேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அடுத்ததாக அலிட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம், கான்சோனன்ட்டு நினைக்கிறேன், அசோனன்ஸுங்கிறது வவல் சவுண்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வந்துச்சுன்னா சொன்னோம். அது மாதிரி கான்சோனன்ட் சவுண்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வருது அப்படின்னா அதை வந்துட்டு அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து கான்சோனன்ட் சவுண்டு திரும்ப வருதுன்னா தான் அதை வந்துட்டு அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பிரிண்ட்டு, ப்ளஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம், எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போயம் 5 வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம போயம் 6 நோ மென் ஆர் ஃபாரின் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.